Hi guys, welcome to Shankar X Academy. So in the simplification question எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். So root 12 plus root 12 plus root 12 அப்படி போயிட்டே இருக்கு up to infinite. So இந்த sum solve பண்ண ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. So ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 12. ஸோ அந்த 12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் 2 6 ஆர் 12 1 12 ஆர் 12 3 4 ஆர் 12. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணால் அதோட டிஃபரன்ஸ் 1 வரணும். நீங்கள் எடுக்கிற அந்த நம்பர் இருக்குல்ல, ரெண்டு நம்பர் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா, அதோட டிஃபரன்ஸ் 1 இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதை சால்வ் பண்ண இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். இப்போ இங்கே என்னன்னா இந்த மாதிரி பிரிக்கணும், டிஃபரன்ஸ் என்ன வரணும் 1 இருக்கணும். ஸோ அப்போ 12 எப்படி பிரிக்கலாம் 3 4 ஆர் 12. அப்போ இதான் பெட்டர். ஏன்னா டிஃபரன்ஸ் இங்கே 1 வருது, மற்றது நம்ம தேவையில்லை. 1 வந்துச்சு. அப்போ டிஃபரன்ஸ் 1 வருது, ஷார்ட்கட் ஓகே, பிரிச்சிருங்க. பண்ணதுக்கப்புறம் சைன் பாருங்க, ப்ளஸ் சைன் இருக்கு அப்படின்னா பிகர் நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். நெகட்டிவ் சைன் இருக்குன்னா ஸ்மாலர் நம்பர் தான் ஆன்சர். ரைட். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்களா 42 இருக்கு. இப்போ இந்த 42 எப்படி பிரிக்கலாம், இதான் நான் சொன்னேன் டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி பிரிக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி பிரிப்போம் 6 7s are 42. ரைட். இப்போ இங்க என்ன நம்பர் நெக்ஸ்ட் சைன் பார்த்தீங்களா மைனஸ் இருக்கா, இப்போ ஸ்மாலர் நம்பர் தான் நம்ம ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் 6. ரைட். தேங்க்யூ. சங்கர் ஐஎஸ் அகாடமி. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1 - 1/2 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வரும்போது நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்னன்னா அது x plus 1 divided by 2x அது யூஸ் பண்ணலாம். x plus 1 divided by 2x யூஸ் பண்ணால் இதோட ஆன்சர் 2 செகண்ட்ஸில் வந்துடும். எக்ஸுங்கிறது என்னன்னா லாஸ்ட்டாக எந்த நம்பர் வருதோ அதான் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது 120. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 120 plus x, that is 121 divided by 2 times of x என்ன வரும் 240. தட்ஸ் இட். ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த நெக்ஸ்ட் சம் எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன வரைக்கும் வருது n ஸ்கொயர் வரைக்கும் வருது. அப்போ n என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ உங்கள் ஆன்சர் இங்கே பார்த்தீங்களா 85. இப்போ தான் நம்ம அந்த ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தேன் x plus 1 divided by 2x அப்படின்னு சொன்னானா. அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அது ப்ளஸ் 1 தான் நியூமரேட்டரில் வந்திருக்கும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, இங்கே என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், இங்கே 85 இருக்குன்னா அப்போ என்னோட வேல்யூ வில் பி என்னது 84. கிளியர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.